விஜய் டிவிலேருந்து அத்தனை செலிபிரிட்டிஸும் இப்போ ஜீ தமிழ் பக்கம் போகிறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவே அனல் பேச்சா இதை பற்றி தான் பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஜீ தமிழில் இப்போ மணிமேகலை அவர்கள் சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு ஷோவை ஆங்கர் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி டான்ஸ் ஜோடி டான்ஸை இவங்க சூப்பர்பாகவே ஆங்கர் பண்ணியிருந்தாங்க. விஜய் டிவிலேருந்து வெளியில் வந்த மணிமேகலை ஜீ தமிழில் ஆங்கர் பண்ணிட்டு இருக்கிறது பலருக்குமே சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த வகையில் இப்போ குக் வித் கோமாளியில் ஒன் ஆஃப் த கோமாளியாக இருக்கக்கூடிய புகழும் ஜீ தமிழுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி ஒன்று சோஷியல் மீடியாவில் காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்கு. அப்போ இனிமே குக் வித் கோமாளியில் இவர் வரமாட்டாரா? ஜீ தமிழுக்கு ஒருவேளை அவர் படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் போயிருக்கலாம். அவர் கண்டிப்பாக கண்டஸ்டண்ட்டாவோ இல்லை ஒன் ஆஃப் த ஜட்ஜஸாவோ போயிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி கோமாளியோடைய ரசிகர்களாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் குக் வித் கோமாளியிலேருந்து கண்டிப்பாக இவர் வெளியில் வந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளியில் வந்திருக்கு. குக் வித் கோமாளியில் இருந்த நிறைய பேர் இப்போது சன் டிவியோட டாப் குக்கு டூப்பு குக்குக்கு போயிருக்காங்க. அண்ட் இந்த தடவை குரேஷி அவர்கள் புகழ் அவர்கள்லாம் டாப் குக்கு டூப்பு குக்கில் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் குக் வித் கோமாளியில் தான் இப்போ வரையும் வந்துட்டுருக்காங்க. ஆனால் ஜீ தமிழுக்கு புகழ் அவர்கள் வந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் எந்த அளவு உண்மை அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.